அனைவருக்கும் வணக்கம். இந்த டெஸ்ட்டில் 9ஆம் வகுப்பு அரசியலமைப்பு முழுவதும் மற்றும் நாடாளுமன்றத்திலிருந்து சிலபஸ் வைஸாக கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்துருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை கர்சன் பிரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரு? சரியா, ரிப்பன் பிரபு இல்லையா, 1882. ரெண்டாவது, 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவின் நிறுவப்பட்ட குழு. சரியா, திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு தான் என்ன? ஜிவிகே ராவ் இல்லையா. ஸோ மூணாவது, சேரர் காலத்தில் குடவோலை முறை பயன்படுத்தினார்கள் சொல்லியிருக்காங்க. சேரர்கள் சோழர்கள் இல்லையா. காஞ்சிபுரம் உத்தரமேரூரில் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ரெண்டு மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட 4 குழுக்களில் ஜிவிகே ராவுடையது முக்கியமானது இல்லையா. 57 பல்வேந்திரா மேத்தா, 77 அசோக் மேத்தா இல்லையா. ஸோ ஜிவிகே ராவ் 85, எல்எம் சிங்வி 1986 வருவார். சரியா, இந்த 4 குழுக்களும் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்ட முக்கியமான குழுக்கள் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் கூற்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், 73 மற்றும் 76வது அரசியல் திருத்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1992 சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ 73 மற்றும் 74 தான் 1992 வந்திருக்கும். இது என்ன சட்ட திருத்தங்கள்? பஞ்சாயத்து ராஜுக்கான சட்ட திருத்தங்கள் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாக இருக்கு. 1937 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ 1935 இல்லையா. ஸோ இது ரெண்டுமே தவறாக இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் டி. மூணாவது கேள்வி பாருங்க, பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் எந்த அமைப்பு உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ சோழர்கள் காலத்தில் உச்சநிலையை அடைந்தது எது? உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அனைத்தும் சரி. சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும் இல்லையா. எல்லாமே பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் தான். ஆனால் அப்படி வைக்கும் போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, உள்ளாட்சி அமைப்புகள். பாருங்க, 1992 1992ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரியா. ஸோ 73 74 சட்ட திருத்தம் மூலமாக தானே பஞ்சாயத்து ராஜ் அமலுக்கு வருது. 1992 உருவாக்குறாங்க. சரியா. அந்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ இயற்றப்படுதுன்னு கேட்குறாங்க. சரியா. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ 1992 சட்டத்தின்படி 94 வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. சரியா. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே சுதந்திரத்துக்கு பிறகு மதராஸ் கிராம பஞ்சாயத்துன்றதை 1950 உருவாக்குனாங்க. சரியா. நகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி வந்து மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னு 58 உருவாக்குனாங்க. சரியா. ஸோ ஆப்ஷன் பி. 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இல்லையா. ஸோ நாலாவதுக்கு ஆப்ஷன் பி. ஸோ 5வது கேள்வி பாருங்கள்,
பல்வேந்திரா மேத்தா குழு எவையெல்லாம் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பல்வேந்திரா மேத்தா குழு எப்போ? 1957 இல்லையா? ஸோ மூன்றடுக்கு பஞ்சாயத்தை அமைப்பு பரிந்துரை. சரியா? மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு முறையை வந்து பரிந்துரை செய்கிறார். நேரடி தேர்தல் கிராம ஊராட்சிக்கு, மறைமுக தேர்தல் மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும். சரியா? வட்டார அளவில் தான் பஞ்சாயத்து சமிதின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது நாலுத்தையுமே பல்வேந்திரா மேத்தா குழு பரிந்துரை செய்யுது. ஸோ 5வது ஆப்ஷன் டி. 6வது கேள்வி, கிராமப்புறங்களில் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர். சரியா? ஸோ கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யாரு? நம்ம காந்தியடிகள் இல்லையா? ஸோ டிபிஎஸ்பியில் 40 காந்தி கொள்கையை தான் சொல்லுது இல்லையா? கிராம பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும் இல்லையா? ஸோ 6வதுக்கு ஆப்ஷன் பி. 7வது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? மாவட்ட ஊராட்சி. சரியா? 50,000. பேரூராட்சி 10,000த்திற்கும் அதிகமான. நகராட்சி 1,00,000. மாநகராட்சி பல லட்சம் இல்லையா? ஸோ 4, 3, 1, 2. ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ மக்கள் தொகையிலேருந்து கேட்குறாங்க அடிப்படையில். ஸோ 7th ஒன் ஆப்ஷன் ஏ. ஸோ 8வது கேள்வி பாருங்க, கூற்று 1, கிராம ஊராட்சியின் ஆய்வாளர். சரியா? கவுன்சிலர்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் யாரு? மாவட்ட ஆட்சியர் தான். மாநகராட்சியின் தலைவர் மாவட்ட ஆட்சியர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மாநகராட்சியின் தலைவர் யாரு? மாநகராட்சி ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார். சாரி மாநகராட்சியின் தலைவர் கேட்குறாங்க, யாரு? மேயர் இல்லையா? ஸோ மாநகராட்சி நிர்வாக அலுவலர்னு பார்த்தா தான் மாநகராட்சி ஆணையர். ஸோ கூற்று 3 மட்டும் சரி இல்லையா? 8வதுக்கு ஆப்ஷன் சி. 9வது கேள்வி பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தும் ஆணையம் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தும் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம். சரியா? ஸோ மாநில தேர்தல் அதிகாரியும் தேர்தல் ஆணையரும் இருவருமே பெண்கள் தான். சரியா? தற்போதைய நியமனம் தேர்தல் அதிகாரி இல்லையா? அர்ச்சனா பட்நாயக்குங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆணையர் பார்த்தோம்னா ஜோதி நிர்மலா சாமி இல்லையா? அவங்க போன வருஷம் அப்பாயிண்ட் ஆனாங்க. சரியா? ஸோ 9 ஆப்ஷன் ஏ. 10வது கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. உயர்குடி ஆட்சி ஸ்பெயின், முடியாட்சி கத்தார், தனிநபர் ஆட்சி சவுதி அரேபியா, சிறுகுழு ஆட்சி வெனிசுலா. ஸோ 2, 3, 1, 4. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? ஸோ 10வதுக்கு ஆப்ஷன் சி. 11வது கேள்வி பாருங்க, கூற்று 1, குடியரசு ரிபப்ளிக் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சரியா? கரெக்டு தான். 2வது, மக்களாட்சி என்னும் சொல் டெமோஸ் மற்றும் கிரிட்டீரியா என்ற லத்தீனின் கொடுத்துருக்காங்க. லத்தீன் கிடையாது, கிரேக்கம். சரியா? ஸோ 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. ஸோ 2 தவறு. சரியா? டெமோஸ்னா மக்கள், கிரிட்டியனா அதிகாரம் இல்லையா? மக்கள் கையில் அதிகாரம் இருக்கிறதுன்றதை குறிக்குது. ஸோ 11 ஆப்ஷன் பி.
12வது கேள்வி பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். சரியா? ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்குறாங்க. நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? அதன் நினைவாக சட்ட நாள் கொண்டாடும். ரெண்டாவது, நிர்ணய சபை டிசம்பர் 6, 1946 தான் முதல் கூட்டம் தொடங்கப்படுது. ஸோ செகண்ட் ஒன் சரியாக இருக்குது. சரியா? 2 மட்டும் சரி. 12க்கு ஆப்ஷன் டி. 13 பாருங்க. ஏந்தல்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 9th புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. சரியா? ஸோ 13 ஆப்ஷன் டி. சரியான இணை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நாடாளுமன்ற அரசாங்கம். சரியா? இந்தியாவில் இருக்குது, ஆனால் ஆஸ்திரேலியாவில் கிடையாது. ஸோ அதிபர் அரசாங்கம் பிரான்ஸில் இருக்குது. மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து இல்லையா? ஸோ மறைமுக மக்களாட்சி தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறோம். இந்தியா, இங்கிலாந்துலாம் இதுதான் இருக்குது. சரியா? ஸோ 14 ஆப்ஷன் பி. 15வது கேள்வி பாருங்க. இந்தியாவின் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி, வகுப்பு, சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை, இது எல்லாமே மக்களாட்சி எதிர்கொள்ளக்கூடிய சவால்களாகத்தான் இருக்கு. சரியா? ஸோ 15 அனைத்தும் சரியானவை. ஆப்ஷன் டி. 16வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட இணைகளில் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 அக்டோபர் 12 தான் உருவாக்குனாங்க. சரியா? ஸோ 2 மாநில மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 தான் உருவாக்குனாங்க. தேசிய மகளிர் ஆணையம் 1992 ஜனவரி 31 சரிதான். நிதி ஆணையம் 1951 நவம்பர் 22 சரிதான். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை 1948 டிசம்பர் 10. சரியா? ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஸோ 16 ஆப்ஷன் டி. ஸோ 17வது கேள்வி. சரியான இணையை சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சியினால் இன ஒதுக்கல் கொள்கை ஓர் முடிவுக்கு வந்தது. சரியா? ஸோ மண்டேலாவும் கிளர்க் ஆகியோரின் கடும் முயற்சியால் இன ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வருது. 1994 பல்லின பொது தேர்தல் நடைபெறும் பொழுது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க காங்கிரஸ் வெற்றி பெற்ற அந்நாட்டின் தலைவரானார் மண்டேலா. இல்லையா? ஸோ 3வது, நெல்சன் மண்டேலா 26 ஆண்டுகள் சிறையில் கழித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 26 ஆண்டுகள் இல்லை, 27 ஆண்டுகள். சரியா? ஸோ இதில் சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 1, 2 சரியானது தான் இல்லையா? ஸோ 1, 2 இங்கே இல்லை இல்லையா? ஸோ அப்போ வேறு எது சரியானதாக இருக்கும்? 3வது தப்பு தான். சரியா? ஸோ அப்போ அதுதான் சரி இல்லையா? ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. சரியா? பார்த்துக்கோங்க. 3வது தவறாக இருக்கு. ஸோ 17 ஆப்ஷன் சி. 18வது கேள்வி பாருங்க. மாநில மனித உரிமை ஆணையம் பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்க. சரியா? ஸோ மாநில மனித உரிமை ஆணையம் எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தோம். இப்போ தானே பார்த்தோம். 1997 ஏப்ரல் 17 இல்லையா? ஸோ அதோடைய ஆணையம் பற்றி சரியானதை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. மாநில பட்டியல் அம்சங்கள் குறித்து மாநில உரிமை மீறல்களை விசாரிக்கிறது. சரியா? மாநிலத்துக்கு உட்பட்டு மனித உரிமை மீறல்களை மாநில மனித உரிமை ஆணையம் பார்க்குது. ஒரு தலைவரும் 2 உறுப்பினர்களும் இருக்காங்க. இந்த ஆணையம்
உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரத்தை பெறுகிறது. சரியா, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இணையான அதிகாரத்தை வந்து மாநில மனித உரிமை ஆணையம் பெறுகிறது. சரியா, ஸோ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. 18 ஆப்ஷன் டி. 19வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? சரியா, ஸோ கீழே இருக்கிறத எந்த உரிமை வந்து அதிகார வர்க்கத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்தது இல்லையா. ஸோ இராணுவம், பாதுகாப்பு, ஐபி இந்த மாதிரியான சில பாதுகாப்பு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா தகவல்களையும் நம்ம பெற முடியும் இல்லையா. ஸோ 19 ஆப்ஷன் சி 2 மட்டும். 20வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் திருநங்கையர்கள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ திருநங்கைகள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னு கேட்டால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரின் பிரிவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சரியா, 9ஆம் வகுப்பு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இடஒதுக்கீட்டில். அதில் திருநங்கைகள் எந்த விதத்தில் வருவாங்கன்னு கேட்டால் அதை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழே திருநங்கையர்களை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, ஸோ 20 ஆப்ஷன் ஏ. 21வது கேள்வி பாருங்க. தமிழ்நாடு இந்து வாரிசு வரியை திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ வாரிசு வரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2002 திருத்தங்களை மேற்கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, முதல்ல இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 முறையாக கொண்டு வந்திருப்பாங்க. அது 2005 அதை கொஞ்சம் திருத்தம் செஞ்சுருப்பாங்க. சரியா, ஸோ தமிழ்நாட்டுக்கான தனியாக கொண்டு வந்து அது வரியவோ இல்லை 2002 திருத்தத்தையோ எல்லாம் கொண்டு வரலை. சரியா, ஸோ ரெண்டுமே தவறு தான். 21 ஆப்ஷன் பி. ஸோ 22 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏ பிரிவு 45. சரியா, ஸோ 23வது கேள்வி பாருங்க. அரசு என்னும் பதம் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர், லத்தீன் வார்த்தையான குபனர். சரியா, குபர்னர், இது 2 வார்த்தையில இருந்தும் தான் வந்திருக்கும். சரியா, ஸோ இது ரெண்டுமே சரியானது தான். 23 ஆப்ஷன் சி. இது நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க அரசுக்கான வரையறையில். 24வது கேள்வி பாருங்க. ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல், கென்னஸ்ட். சரியா, ஸோ அதெல்லாம் என்ன நாடாளுமன்றத்தின் பெயர்கள். இல்லையா, ஸோ இஸ்ரேலில் கென்னஸ்ட்னு சொல்கிறாங்க. ஜெர்மனி பர்தோஸ்டாக், டென்மார்க் பேட்டிங், நார்வே ஸ்டார்டிங். இல்லையா, ஸோ 4 1 5 3 ஆப்ஷன் பி. 24 ஆப்ஷன் பி. 25வது கேள்வி பாருங்க. தற்பொழுது வளர்ந்து வரும் ஓர் தத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ தற்போது வளர்ந்து வரக்கூடிய தத்துவம் எது? மொத்த தேசிய மகிழ்ச்சி. சரியா, ஸோ 4 மட்டும். பூட்டானில் 2008 வந்து நடைமுறைக்கு வருது. அதை முதல்ல ஜிக்மே சிந்தே அப்படிங்கிற 1970 அறிமுகப்படுத்தியிருப்பார். சரியா, ஸோ மொத்த தேசிய மகிழ்ச்சி. ஸோ 25 ஆப்ஷன் டி. ஸோ 26வது கேள்வி. சாலை விபத்துக்கள் காயத்தால் ஏற்படும் மரணங்களுக்கு முதன்மை காரணிகளாகும். சரியா, ஸோ காயத்தால் ஏற்படும் மரணங்கள் முதன்மை காரணி. உலக அளவில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான 10வது முதன்மை காரணி. ஸோ உலக அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் 10வது காரணியாக சாலை விபத்துக்கள் இருக்குது. ஸோ 3
ஆண்டுக்கு சாலை விபத்தில் 12 மில்லியன் பேர் இறக்கிறார்கள் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரியா? 1.2 மில்லியன். சரியா? ஸோ ஏறக்குறைய 50 மில்லியன் பேர் காயமடைகிறார்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. 3 மட்டும் தவறு. ஸோ 26க்கு ஆப்ஷன் பி. 27 பாருங்க. ஆண்டுக்கு டேஷ் மேற்பட்ட உயிரிழப்புகளுடன் இந்தியா உலகின் மிக மோசமான சாலை விபத்துக்களை கொண்ட நாடாக உள்ளது. சரியா? ஸோ ஆண்டுக்கு 1,30,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புடன். சரியா? ஒரு வருஷத்துக்கு 1,30,000 பேர் வந்து சாலை விபத்தில் மரணம் அடைகிறார்கள். சரியா? 28வது கேள்வி பாருங்க. ஸோ சாலை விபத்துலேருந்து ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மேட்சாக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தலைக்கவசம் பயன்படுத்தாதது, வாகன எண்ணிக்கையை அதிகரிப்பு, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, சட்டத்தை பின்பற்றுவது இல்லை. சரியா? அதெல்லாம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது 40%. சிக்கு 5. ஸோ 2 ஆப்ஷன் வருதா? தலைக்கவசம் அணியானது 5% தான். ஏக்கு அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரியா? ஸோ தலைக்கவசம் பயன்படுத்தாதது 5%, வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு 16%, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது 40%, சட்டத்தை பின்பற்றுவது இல்லை 15%. சரியா? ஸோ 28 ஆப்ஷன் ஏ. 29வது கேள்வி. சாலை விபத்துக்கள் பல்வேறு காரணிகள் இவற்றின் தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சாலை விபத்துக்கான காரணிகளை கொடுத்துருக்காங்க. அதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓட்டுநர் அதிவேகம், சாலை விதி மீறல். ஓட்டுநர் என்ன தவறு செய்வார்? அதிவேகமாக ஓட்டினாலோ அல்லது சாலை விதியை மீறினாலோ விபத்துக்கள் ஏற்படலாம். பாதசாரி மது அருந்துவது. சரியா? பாதசாரினா யார்? ரோட்டில் நடந்து போகிறவங்க இல்லையா? ஸோ அவங்க குடிச்சிட்டு போகிறதால எந்த விபத்தும் ஏற்படுத்த போவதில்லை. விபத்து நடந்தால் அது அவரை தான் போய் விழணும் இல்லையா? ஸோ இது தப்பாக இருக்குது. பயணிகள் படியில் பயணம், ஓடுகின்ற வண்டியில் ஏறுவது, இதெல்லாம் விபத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ வாகனம் அதிக சுமை, டயர் வெடிப்பு, சாலை நிலை, சட்டத்திற்கு புறம்பான வேக தடைகள் இல்லையா? ஸோ தவறானது எது? 2 மட்டும்தான் தவறானது. சரியா? ஸோ 29 ஆப்ஷன் பி. 30வது கேள்வி பாருங்க. சரியானதை தேர்ந்தெடுக்க. விபத்தை தடுக்கும் முறைகள். ஃபர்ஸ்ட், சாலை விபத்தை பற்றி கல்வி அறிவு மற்றும் விழிப்புணர்வு தேவை. ஸோ கல்வி அறிவும் விழிப்புணர்வும் தேவைன்றாங்க. 2வது, சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி, தொழில்நுட்பம், வாகன வடிவமைப்பு மற்றும் சாலை கட்டமைப்பு ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ 30 ஆப்ஷன் டி எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஸோ சட்டத்தை கடுமையாக்கணும், ஃபைன் போடணும் இல்லையா? ஸோ 30க்கு ஆப்ஷன் டி. 31 பாருங்க. ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்திய தேர்தல் ஆணையம் பகுதி 15 324 27 கொடுத்துருக்காங்க பாருங்க. 327 329 இல்லையா? உச்ச நீதிமன்றம் பகுதி 5 இருக்கு இல்லையா? ஷரத்து 124 147 சரியாக தான் இருக்குது. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் இல்லையா? சிஏஜின்னு சொல்லுவோம் இல்லையா? சென்ட்ரல் கண்ட்ரோலண்ட் அக்கௌண்டன்ட்னு வருவோம் பாருங்களா? 148 151 வரைக்கும் சரியா? கரெக்டாக தான் இருக்குது. காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். சரியா? ஸோ இதையே கூட கேட்பாங்க, ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. 148 151 வரைக்கும் அவரை பற்றி சொல்லுது. அடிப்படை கடமைகள். ஸோ 12 35 கொடுத்துருக்காங்க. சரியா? அடிப்படை உரிமைகள் தான் 12 35. அடிப்படை கடமைகள் என்ன? 51A இல்லையா?
ஸோ 2 3 சரியாக இருக்குது, 1 4 தவறாக இருக்குது. ஸோ 2 3 சரி. 31 ஆப்ஷன் பி. 32 பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் போன்ற சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பெற்றது எது? ஸோ பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்கிறது, இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாத்தையும் செய்யறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? பாராளுமன்றத்திடம் உள்ளது இல்லையா? ஸோ நாடாளுமன்றம் பாராளுமன்றம் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? ஸோ 32 ஆப்ஷன் டி. 33 பாருங்கள், இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள். சரியா? ஸோ தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? ஜனவரி 25 இல்லையா? ஸோ தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950 தான் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதன் நிலையாக வாக்காளர் தினம் ஜனவரி 25 கொண்டாடுறோம். சரியா? ஸோ ஜனவரி 25. ஸோ 25ஓட இதெல்லாம் தொடர்பு வருது. 25வது மாநிலமாக கோவா உருவாக்கப்பட்டது. ஸோ பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. ஸோ அழகிய சொக்கநாத புலவர் 25க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார்ன்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ வேறு என்ன 25 வருது? ஸோ வேறு என்ன 25 வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 33 ஆப்ஷன் சி. தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 25. 34வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடுக. விவிபேட் 2014 இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆமாம், விவிபேடை 2014 தான் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துது. ஸோ நம்ம போடுற ஓட்டு கரெக்டாக தான் விழுந்திருக்கா அப்படின்றத ஒரு பேப்பரில் வந்து அது காட்டுது இல்லையா? ஸோ விவிபேட் ஸோ ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைடு ப்ரிப்பேர் ஆடிட் ட்ரையல் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேரில் பேப்பர் இல்லையா? ஸோ 1 மட்டும்தான் சரி, 2 தவறாக இருக்குது இல்லையா? ஸோ 2 தவறு. ஆப்ஷன் சி. 34 ஆப்ஷன் சி. 35 பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 கூற்று 1 நோட்டா சட்ட விதி 49 இல்லையா? 1961 படி சட்டத்தின்படி கொண்டு வந்தது. கூற்று 2 உலகின் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா இல்லையா? ஸோ நம்ம 14வது நாடாக அறிமுகப்படுத்துகிறோம், 2014 அறிமுகப்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ ரெண்டுமே சரிதான். 35 ஆப்ஷன் ஏ. 38வது கேள்வி பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படும் முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுற முறை எதுன்னு கேட்குறாங்க. பாராளுமன்றத்தின் இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரியா? ஸோ 2 அவையிலுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வந்து வாக்களிக்கணும். சரியா? நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது. ஸோ இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? தப்பு. பாராளுமன்றம் இரு அவைகளிலும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் அங்கம் வகிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க முடியாது இல்லையா? ஸோ அனைத்தும் சரியானவையும் துறாது. ஸோ சரியான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலை பங்கேற்பார்கள் இல்லையா? ஸோ 38 ஆப்ஷன் ஏ. 37வது கேள்வி பாருங்கள், தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதிகளை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ தற்போது எத்தனை தேசிய கட்சி இருக்குது? 7 இருக்குது இல்லையா? ஸோ எப்படி அந்த தேசிய கட்சி அங்கீகாரத்தை வாங்குறது? குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். குறைந்தபட்ச மக்களவை 2% இடங்களை வெற்றி பெற்றிருக்கணும். அதாவது ஒரு 10 சீட்டு வாங்கியிருக்கணும். அதுவும் ஒரே ஸ்டேட்டில் இல்லை, 4 மாநிலங்களில். சரியா? 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வாங்கியிருக்கணும். ஸோ 2ம் சரியாக தான் இருக்குது. 3வது, மேலும் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எதில் சம்மந்தப்பட்டு 4 மாநிலம்ன்றது மென்ஷன் பண்ணல இல்லையா? ஸோ 3வது தப்பு தான். 4வது, குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். ஸோ என்ன?
3 தவறு, ஆப்ஷன் பி. சரியா? 37 ஆப்ஷன் பி. சரியா? ஸோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலத்தில் செல்லத்தகுந்த வாக்கில் 6% வாங்கினா தேசிய கட்சி அங்கீகாரம் வாங்கலாம். அல்லது மக்களவையில் குறைஞ்சபட்சம் 2% வெற்றி பெறணும். சரியா? ஸோ குறைஞ்சபட்சம் 4 மாநிலத்தில் மாநில கட்சியாக அங்கீகாரத்தை பெறணும். சரியா? இதெல்லாம் தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதிகள். சரியா? 37 ஆப்ஷன் பி. 38வது கேள்வி பாருங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு. அழுத்த குழுக்கள் என்ற சொல் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உருவாக்கப்பட்டது. சரியா? அழுத்த குழுக்கள் எங்கே உருவாச்சு? அமெரிக்காவில் தான் உருவாச்சு. அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட நலக்குழுக்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இல்லையா? ஆமாம், அழுத்த குழுக்கள் அரசின் நலம் சார்ந்து தான் செயல்படுதுன்னு சொல்கிறோம். இல்லையா? 1 2 ரெண்டுமே சரிதான், ஆப்ஷன் சி. 38 ஆப்ஷன் சி. 39 பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? இல்லையா? நம்ம பொறுத்துக்களே பார்த்தோம். பகுதி 15 324 329 வரைக்கும் பேசுது. இல்லையா? ஸோ 39 ஆப்ஷன் பி. 40 பாருங்க. நர்மதா பச்சாவோ அந்தோலன் என்பது ஒரு டேஷ் அமைப்புன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன அமைப்பு? அழுத்த குழு. இல்லையா? ஸோ 40 ஆப்ஷன் ஏ, நர்மதா பச்சாவோ அந்தோலன். சரியா? ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாங்க, ஒரு 10 11. ஸோ அதில் ஃபஸ்ட்டாகவே இருக்கும் இந்த நர்மதா பச்சாவோ அந்தோலனுங்கிறது. இல்லையா? 41வது கேள்வி பாருங்க. தேசிய கட்சிகள் 7. ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குது? சீனாவில் தான் இருக்குது. இருகட்சி ஆட்சி முறை அமெரிக்கா. இப்போ கூட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இல்லையா? ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ டி, அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள்னு அழைக்கப்படுது. ஸோ 1 2 3 4 தான். இல்லையா? ஆப்ஷன் ஏ. 41 ஆப்ஷன் ஏ. ஸோ 42வது கேள்வி பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நாடாளுமன்றம். ஸோ விதி 80. விதி 80 என்ன சொல்லுது? மாநிலங்களவையை பற்றி பேசுது. மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது விதி 80. சரியா? ஸோ மாநிலங்களவைக்கு அப்புறம் தான் மக்களவை வரும். இல்லையா? ஸோ விதி 81 மக்களவை. 89 மாநிலங்களவையின் தலைவர். 93 மக்களவையின் தலைவர். ஃபஸ்ட்டு மாநிலங்களவை, அப்புறம் தான் மக்களவை. இல்லையா? ஸோ 4 3 1 2 ஆப்ஷன் டி. சரியா? 42 ஆப்ஷன் டி. 43 பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நாடாளுமன்றத்தில் இருந்து இந்திய பாராளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லையா? சரிதான். அரசியலமைப்பின் பகுதி 5 நாடாளுமன்றம் குறிப்பிடப்படுகிறது. நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை ஆகியவற்றை உள்ளடக்கியது என்ற விதி 78ன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 79. சரியா? ஸோ 79 தான் நாடாளுமன்றம்னு ஒன்று இருக்குது. அதில் மாநிலங்களவை, மக்களவை மற்றும் குடியரசுத் தலைவரும் அதில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறது 79. இல்லையா? ஸோ நாடாளுமன்றத்தின் முக்கியமான அதிகாரம் மற்றும் பணிகள் சட்ட மற்றும் நிதி அதிகாரங்கள் முக்கியமானவைன்றாங்க. சரியா? சரிதான். ஸோ இது 3மே சரியாக இருக்குது. ஆனால் கேள்விக்கு சரியான பதில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ தவறானது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ சி தான் தவறானது. 44வது கேள்வி. சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலங்களவை தலைவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். இல்லையா? மாநிலங்களவை தலைவராக யார் தான் இருக்கிறாங்க? துணை குடியரசுத் தலைவர் தான் இருக்கார். இல்லையா? சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ராதாகிருஷ்ணன். சரியா? ஸோ 44 ஆப்ஷன் பி. 45வது கேள்வி. முதலமைச்சர் உட்பட அமைச்சரவை குழு மொத்த உறுப்பினர்களில் 15% மிகாமல் இருக்க வேண்டும் என்ற கூறும் சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க.
சரியா? முதலமைச்சர் உட்பட அமைச்சரவையில் மொத்தம் 15% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற சட்ட திருத்தம் எது? சரியா? 91வது சட்ட திருத்தம். சரியா? 91வது சட்ட திருத்தம் தான். சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி அமைச்சர்கள் 15%க்கு மிகாமல் இருக்கணும். சரியா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 35 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். ஸோ 35 மினிஸ்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ அந்த 91வது சட்ட திருத்தம் 2003 வந்திருக்கும் இல்லையா? ஸோ 45 ஆப்ஷன் சி. ஸோ இந்த 35ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டை வச்சு சொல்கிறோம் இல்லையா? 234 15%, 35 அமைச்சர்கள். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? 46வது கேள்வி பாருங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆரம்ப காலத்தில் அழைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து 1954 தான் ஆகஸ்ட் மாதத்துலாம் வந்து ஹிந்தி பேராக மாற்றப்படுது. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்னவாக இருந்தது? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸ், கவுன்சில் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு தான் இருந்தது. ஓகேவா? மாநிலங்களவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஏன்னா மாநிலங்கள்லேருந்து தானே அங்கே போகிறோம். ஸோ மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் தானே வந்து மாநிலங்களவை, அதனால் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இருந்தது. மக்களவை கவுன்சில் ஆஃப் பீப்புள்ஸ், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் மக்களவை கவுன்சில் ஆஃப் பீப்புள்ஸ். சரியா? இப்படி தான் இருந்தது 1954. சரியா? ஸோ ஆகஸ்ட் மாதம், டேட் எக்ஸாக்டாக தெரியல, டேட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஹிந்தி பேராக மாற்றப்படுது, லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு. சரியா? ஸோ 46 ஆப்ஷன் பி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியது மாநிலங்களவை. 47வது கேள்வி பாருங்க. பொறுத்துக்க. சரியா? பாராளுமன்றம் தான் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ். சரியா? காங்கிரஸ் அமெரிக்கா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், படிச்சிருப்போம். சரியா? ஸோ அடுத்து தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வச்சு அதை எடுத்துடலாம். தேசிய பஞ்சாயத்து. சரியா? ஃபஸ்ட் 1 3னா இது கிடச்சிருதா? ஸோ தேசிய பஞ்சாயத்து என்று எங்கே? நேபாளில் அழைக்கிறாங்க. பாராளுமன்றத்தை என்னென்னு அழைக்கிறாங்க? தேசிய பஞ்சாயத்துன்னு அழைக்கிறாங்க. கூட்டாட்சி அசம்பிளி அப்படின்னு எங்கே அழைக்கிறாங்க? சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி அசம்பிளின்னு அழைக்கிறாங்க. மக்கள் அசம்பிளின்னு அழைக்கப்படுறது எகிப்து. சரியா? ஸோ 48 ஆப்ஷன் டி. 47 ஆப்ஷன் டி. 48 பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை பற்றிய விதி. சரியா? ஸோ நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையை பற்றிய விதி எது? விதி 112. சரியா? ஸோ 48ம் டி தான். 49வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மக்களவை உறுப்பினர்கள் 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. கிடையாது, 25 வயது நிறைவடைந்தவராகவே இருக்கலாம் இல்லையா? ஸோ குற்ற வழக்கில் எவ்வித தண்டனையும் பெற்றிருத்தல் கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கிடையாது, குற்ற வழக்கில் இருந்தால் பதவி நீக்கப்படுவார்கள் இல்லையா? ஸோ அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகள், அதாவது 3லேருந்து 4 வருஷம் இல்லை 7-8 வருஷம் நிற்கக்கூடாது எலெக்ஷனில். அப்படி தானே தவிர்த்து குற்ற வழக்கில் எவ்வித தண்டனையும் பெற்றிருத்தல் கூடாதுன்றது இல்லை. சரியா? அப்படி இருந்தால் நம்ம இந்திய நாட்டில் அரசியலில் இப்படியெல்லாம் இருக்காது இல்லையா? ஸோ ரெண்டுமே தவறாக தான் இருக்குது. 3வது பாருங்கள். மத்திய அல்லது மாநில அரசின் ஆதாயம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. வாங்கிய கடனை திருப்பி தர முடியாதவர்கள் போட்டியிட முடியாது. சரியா? 3 நாளும் சரியாக தான் இருக்குது. ஸோ 49 ஆப்ஷன் சி. 50வது கேள்வி பாருங்க. மாநிலங்களவையின் அதிக உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மாநிலங்களவையில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது? ஸோ யோசிக்கவே தேவையில்லை, உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா அதுதான் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாநிலம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள்? 31 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு 18 பேர் இல்லையா? ஸோ
ஸோ 50 ஆப்ஷன் பி. 51 பாருங்கள், சர்வதேச நாடாளுமன்ற தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சர்வதேச நாடாளுமன்ற தினம் ஜூன் 30 அனுசரிக்கப்படுகிறது. சரியா? 51 ஆப்ஷன் பி தான். ஸோ 52 சரியா, மத்திய மாநில அரசுகளை பற்றி ஆராய்வதற்காக. மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்களை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க அந்த இயரோட. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு, இது மட்டும்தான் மாநிலம், இது நம்ம தமிழ்நாடு தான் இல்லையா? 1969 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சர்க்காரியா 89, வெங்கடாச்சலையா 2002, 2000 உருவாக்கியிருப்பாங்க, 2000 அறிக்கை கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ எம்எஸ் வெங்கடாச்சலையா, ஸோ வெங்கடாச்சலையா தான் 2002. ஸோ புன்சி தான் 2007 இல்லையா? ஸோ இது மூணுமே மத்திய அரசு நியமித்தது. ஸோ தமிழ்நாடு அரசு, மாநில அரசு நியமித்த ஒரே குழு ராஜமன்னார் குழு. சரியா? ஸோ இது முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. புன்சி தான் ஃபஸ்ட்டு இல்லையா? இது 2வது, இது 3வது, இது 4வது. ஸோ 2, 4, 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? 52 ஆப்ஷன் சி. ஸோ 53 சரியா. ஸோ சபாநாயகர் பதவியை பற்றி வந்து ஒரு கூட்டு இருக்கு, இது யார் சொன்னான்னு கேட்டிருக்காங்க. சரியா? சபாநாயகர் சரியா, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். மேலும் அவர் மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாகவும் விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யாரு? ஜவஹர்லால் நேரு. ஸோ நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படக்கூடியவர் இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? சபாநாயகர்ன்ற பதவி வந்து மாண்பு மற்றும் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக அவர் தான் இருக்கார். சரியா? சபாநாயகர் நாடாளுமன்றத்துலையும் சரி, நம்ம சட்டமன்றங்கள்லையும் சரி, சபாநாயகர் தான் வந்து என்ன, ஸோ 2 கட்சிகளையுமே அரவணைச்சி சம வாய்ப்புகள் கொடுத்து சமமாக நடந்துக்கக்கூடியவர் இல்லையா? ஸோ தற்போதைய மத்திய அரசில் சபாநாயகராக இருக்கக்கூடியவர் யார்? ஓம் பிர்லா இல்லையா? ஸோ போன 5 வருஷமாக அவர் தான் இருந்தார், இப்போவும் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ மாநிலத்தில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சபாநாயகராக இருக்கிறது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 53 ஆப்ஷன் சி. 54வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? தமிழ்நாட்டின் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சரியா? ஸோ 40ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த 4ம் நம்மதே 40ம் நம்மதே என்ற டைலாக்கை பார்த்துட்டு 40ன்னு போட்டுறாதீங்க. சரியா? நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 தான், புதுச்சேரியும் சேர்த்து தான் 40ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. தமிழ்நாட்டின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? 18. மாநில அரசாங்கத்தின் தலைவர் நம்ம முதலமைச்சர். சரியா? சரியானதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான். மாநிலத்தின் முதல் குடிமகன், மாநில அரசின் முதன்மை வழக்கறிஞர், இப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ 54 ஆப்ஷன் சி. 55 பாருங்க, கீழ்கண்டவற்றுள் மிக குறைந்த சரியா மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? மிக குறைந்த மக்களவை உறுப்பினர் கொண்ட மாநிலங்கள் எது? மிசோரத்துலேயும் ஒன்று தான், நாகாலாந்துலேயும் ஒன்று தான், சிக்கிம்லேயும் ஒன்று தான். சரியா? 3 மாநிலத்திலுமே ஒரே எம்பி தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் 1, 4, 5 ஆப்ஷன் பி 55க்கு சரியானது. சரியா? ஸோ ஒரிசாவில் பார்த்தோன்னா 21 மக்களவை தொகுதிகள், கேரளாவில் 20, பஞ்சாபில் 13. சரியா? ஸோ மக்களவை தொகுதிகளிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ப்ரீவியஸ் இயரில், வரிசைப்படுத்த சொல்லி, அதனால தான் இப்படி கேள்விகள் இருக்குது. சரியா? ஸோ பார்த்து வச்சுக்குவோம். 55 ஆப்ஷன் பி.
56வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, தவறானது. இந்தியாவின் முதல் இந்திய சட்ட ஆணையம் 1955 ஏற்படுத்தப்பட்டது. சரியா, இதன் முதல் சட்ட ஆணைய தலைவர் MC செதல்வாட் ஆவார். சரியா, சட்ட ஆணையம் முதலாக சுதந்திரத்திற்கு பிறகே ஏற்படுத்தப்பட்ட அமைப்புன்னு சொல்றாங்க, கிடையாது. சரியா, 1833 சட்டத்தின்படி, பட்டய சட்டத்தின்படி 1834 ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. சரியா, மெக்காலே தலைமையில் அமைக்கப்பட்டது இல்லையா. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி 3 சட்ட ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சி தான் தவறானது. வழக்கொழிந்த சட்டங்களை மறு ஆய்வு செய்தல் அல்லது நீக்குதல் இதன் முக்கிய பணி அப்படின்றாங்க. சரியா, ஸோ சட்டங்களை பற்றின ஆராயறது, வழக்கொழிந்த சட்டங்களை மறு ஆய்வு செய்தல் அல்லது நீக்குதல், இதுதான் இந்த சட்ட ஆணையத்துடைய முக்கியமான பணிகள்னு சொல்கிறாங்க. ஆமாம், சரியா. ஸோ சி மட்டும்தான் தவறாக இருக்கு. இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் 1955. சரியா, ஸோ 56 ஆப்ஷன் சி. 57 பாருங்க. நாடாளுமன்ற அவைகளில் உரை நிகழ்த்தவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உரிமை உள்ளது என்ற கூறும் விதி. சரியா, ஸோ நாடாளுமன்ற அவையில் உரை நிகழ்த்தவும் அல்லது தகவல்களை அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ற விதி என்ன? 86. சரியா, 86வது விதி தான் இதை சொல்லுது. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் உரை நிகழ்த்தலாம், தகவலையும் அனுப்பலாம். சரியா, ஸோ விதி 88 இதே மாதிரி தான் வரும். ஸோ நாடாளுமன்ற அவையில் உரை நிகழ்த்தலாம்னா பங்கு பெறலாம். சரியா, நாடாளுமன்றத்தில் பங்கு பெறலாம், விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படின்னு யாருக்கு வரும்? அட்வொகேட் ஜெனரல் வரும். அட்டார்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் பாருங்கள், ஸ்டேட்டுக்கு தான் அட்வொகேட் ஜெனரல் வரும். ஸோ இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல், அவரை பற்றி பேசுகிற விதி 76. ஸோ அவர் நாடாளுமன்றத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் விதி 88. சரியா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 57 ஆப்ஷன் பி. 58வது பாருங்க. கீழ்காண்பவற்றுள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ பண மசோதா மாநிலங்களவையின் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ பண மசோதா மாநிலங்களவைக்கு சம்மந்தமே இல்லை இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தவறாக இருக்குது, மக்களவையில் மட்டும்தான். இரண்டாவது, மக்களவையால் பண மசோதாவை மாற்றவோ அல்லது தள்ளுபடி செய்யவோ முடியாது இல்லையா, தள்ளுபடி செய்ய முடியாது. ஒரு பண மசோதா, ஸோ மக்களவை முடியாதுன்றாங்க இல்லையா, முடியும். மக்களவை தான் அது முடிவு பண்ணுது இல்லையா. ஸோ ரெண்டாவதும் தப்பாக இருக்குது. மூணாவது, ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை யார் முடிவு செய்கிறா? சபாநாயகர் தான் முடிவு செய்கிறார் இல்லையா. ஸோ மூணாவது ஆப்ஷன் சி சரியானதாக இருக்குது. தேசிய அவசர நிலையை நிறுத்தி வைக்கும் முடிவை மாநிலங்களவை மட்டுமே எடுக்க முடியும். ஸோ நிறுத்தி வைக்கிறதுக்கெலாம் இல்லைங்க, ஆனால் அவசர நிலையை அறிவித்து மக்களவையில் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். சரியா, ஸோ மாநிலங்களவைக்கும் தேசிய அவசர நிலைக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா, மக்களவையுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். எப்போ? எமர்ஜென்சிக்கு அப்புறம், 1975க்கு அப்புறம். ஸோ 58 ஆப்ஷன் சி. 59வது கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ரயில்வே பட்ஜெட் தனியாக தான் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ 2017 தான் பொது பட்ஜெட்டோட இணைச்சிட்டாங்க. சரியா, ஸோ அதன் விளைவாகத்தான் இப்போது ரயில்வேக்கு தனி கவனம் கொடுக்கப்படாததாகவும் நிறைய ரயில் விபத்துக்கள் நடக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரியா, ஸோ 2017 தான் பொது பட்ஜெட்டோடையே இணைச்சிட்டாங்க. சரியா, ஸோ ரயில் நிறைய விபத்துக்கள் நடக்கிறதால இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ 59 ஆப்ஷன் டி.
60வது கேள்வி பாருங்க. பாராளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடைப்பட்ட காலம் எதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எவ்வளோ கால இடைவெளிக்குள்ளே அடுத்த கூட்டம் நடத்தணும்? 6 மாத இடைவெளிக்குள்ளே அடுத்த கூட்டங்கள் நடக்கும் இல்லையா? ஸோ ஆண்டுக்கு 3 முறை வந்து நாடாளுமன்றம் கூடுது. பட்ஜெட் கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர். 61வது கேள்வி பாருங்கள். மக்களவை தொகுதி சீரமைப்பு 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையின்படி உள்ளது எனவும் மேலும் இது 2026ஆம் ஆண்டு வரை இருக்கும் எனவும் கூறும் சட்ட திருத்தம் கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம மக்களவை தொகுதிகள் 1971க்கு அப்புறம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உருவாக்கப்பட்ட தொகுதிகள் தான் இது. சரியா? அதுக்கப்புறம் எண்ணிக்கையில் மாற்றத்தை கொண்டு வரல. சரியா? ஏன்னா அதிக மக்கள் தொகை வச்சுருக்க வட மாநிலங்கள் வந்து அதிக மக்களவை இடங்களை பெற்றால் அரசியல் அதிகாரம் அவங்க வலிமையாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் எல்லாரும் கொண்டு வரணும், எல்லாரும் மக்கள் தொகையை குறைக்கணும், அது வரைக்கும் இந்த மக்கள் தொகுதிகளை மாற்றம் செய்வதை வந்து தடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2001 வரைக்கும் பண்ணாங்க. அது 42வது சட்ட திருத்தம். 2001 வாஜ்பாய் பீரியடில் 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இது அதே காரணத்துக்காகத்தான் திரும்பவும் மாற்றினாங்க இல்லையா? ஸோ மக்கள் தொகை மறுசீராய்வு செய்யலை. ஸோ அது 2026க்கு மாற்றி வச்சாங்க. சரியா? ஸோ அதனால் 84 போற்றக்கூடாது. மக்கள் தொகை சீரமைப்பு 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையின்படி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ 2001 மக்கள் தொகையின்படி சீரமைப்பு மட்டும் செய்யலாம், தொகுதிகளில் எந்த மாறுபாடும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு 39னா 39 தான், எம்பி தான். ஆனால் மறுசீராய்வுங்கிறது மக்கள் தொகை கூடுது இல்லையா? கூடின மக்கள் தொகை எடுத்து அதே மக்களவைக்குள்ளே எடுத்துக்கிறோம். சரியா? ஆனால் எண்ணிக்கை மாறலை அப்படின்னு சொல்கிறது 87வது சட்ட திருத்தம் 2003. சரியா? ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமானதாக தான் இருக்கும். ஸோ 1க்கு 2 வாட்டி நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். சரியா? 61 ஆப்ஷன் டி. சரி, 84ன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எனக்கே ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது 84 தான் நானும் போட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் 87வது சட்டத்திட்டம் இப்படி ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ 61 ஆப்ஷன் டி. 62 பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க மக்களவையிலிருந்து. சரியா? ஸோ மக்களவை உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 543ன்னு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். சரியா? ஆனால் இப்போ இருக்கிறது 543 இருக்குது. சரியா? ஆனால் இங்கே அதிகபட்சம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு கூட்டு தப்பு. மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 530ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம், 530 ப்ளஸ் யூனியன் பிரதேசத்துலேருந்து 13, 543 தற்போது இருக்காங்க. சரியா? ஸோ நியமன உறுப்பினராக ஒரு ஆங்கிலோ இந்தியர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு சொல்கிறாங்க. இருந்தது. ஆனால் 104வது சட்ட திருத்தம் 2019 படி ஆங்கிலோ இந்தியருக்கான அந்த ஒரு தொகுதி வந்து நீக்கப்பட்டது. சரியா? ஸோ யூனியன் பிரதேசங்களிலிருந்து 13 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ 2, 4 சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. 62 ஆப்ஷன் சி. 63வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. சரியா? முதல் கூட்டத்தொடர் ரொம்ப முக்கியமானது. எப்போ? 1960. ஸோ கூட்டுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அப்படி சொல்கிற ஆர்டிக்கல் 108. இது வரைக்கும் 3 கூட்டத்தொடர் வந்து நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. 1960, 1978, 2002. சரியா? ஸோ 1960 வரதட்சணை தடுப்புக்காக
கூட்டம் நடந்தது. 78 வங்கி பணியாளர்களுக்காக கூட்டம் நடந்தது. 2008 பொடா, சரியா, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பயங்கரவாத தடுப்பு சட்டம், சரியா. இது 3த்துக்காகவும் கூட்டம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கு, சரியா. கூட்டத்தை கூட்டுற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அதுக்கான விதி 108, சரியா. முதல்ல எப்போ கூட்டினாங்கன்னு கேட்டால் 60, சரியா. ஸோ 63 ஆப்ஷன் சி. 64 பாராளுமன்றத்தின் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? ஸோ யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை கொண்டு வர முடியும்? குடியரசுத் தலைவருடைய அனுமதிச்சதுக்கு அப்புறம்தான் பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியும், இல்லையா. ஸோ 64 ஆப்ஷன் பி. 65 பாருங்க. எத்தனை பங்கு பெரும்பான்மையில் ஓர் தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஓர் அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது? சரியா. ஸோ 2ல் 3, அதாவது 3ல் 2 பங்கு பெரும்பான்மையின் மூலமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அகில இந்திய பணிகளை மாநிலங்களவை பெறுது, சரியா. மாநிலங்களவை அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் பெறுகிறது 312, சரியா. ஸோ அதில் எத்தனை பங்கு பெரும்பான்மை பெறணும் அப்படிங்கிறத தான் 3ல் 2 பங்கு பெறணும், சரியா. ஸோ 65 ஆப்ஷன் டி. ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி இதில் என்ன பார்த்தோம்? மாநிலங்களவைக்கு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிற விதி 312, சரியா. இந்திய பாராளுமன்றத்தில் கொறடாக்கள் நியமனம் செய்யப்படும் அடிப்படை, எந்த அடிப்படையில் கொறடாக்கள் நியமனம் செய்யப்படுறாங்கன்னா பாராளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளின் அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்படுறாங்க, சரியா. 66 ஆப்ஷன் சி. 67 பாருங்க. மாநிலங்களவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். அதை சொல்கிற விதி 64 தான் சொல்லுது. துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறார், இல்லையா. ஸோ 68வது கேள்வி. கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்கம் முறையின் சிறப்புத்தன்மைன்னு கேட்குறாங்க, சரியா. எது சிறப்புத்தன்மை? கூட்டு பொறுப்பு தான் பாராளுமன்றத்தின் சிறப்புத்தன்மையாக சொல்கிறோம். 69 பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? கூட்டுத்தொடர், இல்லையா. ஸோ சாதாரண மசோதா தான், ஒன்று மட்டும்தான், இல்லையா. 69 ஆப்ஷன் ஏ. 70 பின்வருவனவற்றுள் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், வரவு செலவு பட்ஜெட் கூட்டத்தொடர் 3மே இருக்குது, சரியா. அல்லன்னு கேட்டிருக்காங்க, இல்லையா. ஸோ எது தவறானது? கோடைகால கூட்டத்தொடர் கிடையாது. ஸோ 70 ஆப்ஷன் பி, சரியா. ஸோ 9ஆம் வகுப்பு முழுவதும் நாடாளுமன்றம் மத்திய அரசுலேருந்து ஒரு 70 கேள்விகள் பார்த்துருக்கோம், சரியா. ஸோ நன்றி. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.